துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். டேவிட் பாடினான், சவுலுக்கு விடுதல, கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்ல, விசுவாச வார்த்தையால் கோலியத்தை முறியடித்தான். விசுவாச வார்த்தையால் கோலியத்தை முறியடிச்சான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் என்னவென்றால், கர்த்தரை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை, அவருடைய ஊழியக்காரர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளை நம்புங்கள். ஆம் பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் யோசபாத் கர்த்தரை நம்பும்படி சொல்கின்றார்? ஆம், அவர்களுக்கு விரோதமாக மோவாப் புத்திரரின் ஆவியும், அம்மோன் புத்திரரின் ஆவியும், சேயீர் மலை தேசத்தாரின் ஆவியும், 3 விதமான ஆவிகள் அவருக்கு விரோதமாக அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கின்றது. இவர்கள் யுத்தம் செய்து அவர்களை மேற்கொள்ள வேண்டும், அல்லது யுத்தம் செய்து தோற்று போக வேண்டும், அல்லது யுத்தம் செய்ய முடியாமல் புறமுதுகு காட்டி ஓட வேண்டும். இந்த 3 விதமான காரியத்தை ஏதாகிலும் ஒன்று அவர்கள் செயல்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, உலகம், பாவம், மாமிசம் என்கிறதான இந்த 3 விதமான ஆவிகளையும் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் மேற்கொள்ள வேண்டும். நமக்கு விரோதமாக பலவிதமான ஆவிகள், விசேஷமாக உலகம், பாவம், மாமிசம் என்ற இந்த உலகத்தின் கிரியைகள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறபடியினாலே, நம் விசுவாச வாழ்க்கையில் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்வதற்கு விரோதமாக இந்த ஆவிகள் செயல்படுகிறபடியினாலே, இவைகளை மேற்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆம், யோசபாத் இந்த 3 விதமான ஆவிகளை மேற்கொள்வதற்கு அவர் ஆயுதங்களை எடுக்கவில்லை. அவர் மாறாக துதி என்கிறதான ஆயுதங்களையும், பாடல் என்கிறதான ஆயுதங்களையும் அவர் எடுத்து துதிப்பதற்கும் பாடுவதற்கும் பாடகர் குழுக்களையும் துதி செய்கிற குழுக்களையும் அவர் நிறுத்தினார். பிரியமானவர்களே,
துதி செய்து அவர்கள் பாடின போது அவர்களுக்குள்ளாகவே அவர்கள் யுத்தம் செய்து ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பி அவர்கள் வெட்டுண்டு விழுந்து போகும்படி கர்த்தர் கிரியை செய்தார். பிரியமானவர்களே, துதியினாலே எரிகோ மதில் இடிந்து விழுந்தது. எரிகோ மதில் இடிந்து விழுவதற்கு அவர்கள் ஆயுதங்களை பயன்படுத்தவில்லை. துதி என்கிறதான ஆயுதங்களை மாத்திரமே அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக, நம் குடும்பங்களுக்கு விரோதமாக, நம் பிள்ளைகளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகத்தில் கர்த்தருக்காக ஊழியம் செய்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிறதான 3 விதமான ஆவிகளையும், உலகம், பாவம், மாமிசம் என்கிறதான ஆவிகளை நாம் ஜெயமெடுக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு விரோதமாக பொல்லாத வல்லமைகள் கிரியை செய்கிற அந்த பொல்லாத கொடிய கிரியைகளை மேற்கொள்ள துதி என்கிறதான, பாடல் என்கிறதான ஆயுதங்களை நாம் பயன்படுத்தி அந்த ஆவிகளை நாம் மேற்கொள்ளுவோம். கர்த்தரையே நம்புவோம். யோபு என்னை கொன்று போட்டாலும் நான் கர்த்தரையே நம்புவேன் என்று சொல்லி, அவரையே நான் விசுவாசிப்பேன் என்று சொல்லி அவர் வைராக்கியமாக இருந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரையும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மூலமாக வருகிற வார்த்தைகளையும் நம்புவோம். இந்த உலகத்தில் கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்று ஜெயமெடுப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.